கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமையான காரியங்கள், பெருமையான பேச்சுகள் இருப்பதினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவிலே பெருமையான காரியங்கள் வரும்போது, பெருமையான காரியங்களை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலே பெருமையான வார்த்தைகள் வரக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே படிப்பை குறித்த பெருமை, சிலருடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை பற்றிய பெருமை, சிலருடைய வாழ்க்கையிலே அழகை குறித்த பெருமை, இப்படி ஏதாவது ஒரு காரியத்திலே பெருமையான காரியங்களை பேசுவார்கள். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மாத்திரமே புகழ்ந்து பேச வேண்டும். அவரே போற்றுதலுக்குரியவர், அவரையே நாம் புகழ வேண்டும், அவரையே நாம் பெருமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கொடுத்தது கர்த்தர். நல்ல தொழிலை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பிதாவினால் வந்ததல்ல, அது உலகத்தினால் உண்டானது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது. தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை கொடுக்கிற தேவன். நாம் தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், கிருபைகளினால் நம்மை நிரப்புவார். அவருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவது அவருடைய கிருபையே. தாழ்மையோடு இருந்து கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். வீண் பெருமைக்காக, வீண் புகழ்ச்சிக்காக நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வீணான பெருமைக்காக பல நன்மைகளை செய்வார்கள், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அது இருக்க வேண்டும். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே மனத்தாழ்மை இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ண வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவது, ஏழை எளிய ஜனங்களை அற்பமாய் எண்ணுவது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை மேன்மையாக எண்ணும்போது, அவர்களை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
நாம் தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களை மேன்மையோடு எண்ணும்போது நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க் 7:22 பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் வன்கண்ணும் பெருமையும் அதிகேடும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இருதயத்திலே பெருமையான காரியங்கள் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. நம்முடைய இருதயத்திலே பெருமையான சுபாவங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலே பெருமையான சுபாவங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுனாலே வாயிலே பெருமையான வார்த்தைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பரிசுத்தமான எண்ணங்கள் காணப்பட வேண்டும். மாம்சத்தின் எண்ணங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொருளாசைகள், வன்கண், பெருமை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே ஒருபோதும் வராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு இருந்து கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பெருமையான சுபாவங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை பெற உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணங்களை தேவன் எடுத்து போடுவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். தேவன் கொடுக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே மை துதிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களையும் ஆசீர்வதித்து பெருக்க பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபையிலே கொடுங்க. நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கி உதவி செய்வீராக. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக.
உடைய சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் சுகத்தையும் கண்டுகொள்ள கிருபதாங்கப்பா. முற்றிலுமாக உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையிலே விடுதலையை கொடுங்க, நன்மைகளினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீதி கிடைக்காமல் இருக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குங்க. அவர்கள் வாழ்க்கையிலே என்ன அநியாயம் நடந்ததோ அதற்கேற்ற நீதியை என் தேவன் வழங்குவீராக. பிள்ளைகள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற காரியங்களிலே என் தேவன் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டளையிடுவீராக. ஒடுக்கப்பட்ட ஜனங்களை ஆதரிக்கிறவர், இடிக்கப்பட்ட குடும்பத்தை கட்டுகிற தேவன். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, உதவி செய்யுங்க. பிள்ளைகளை அப்பா நன்மைகளினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொடுங்க, நன்மைகளினால் அலங்கரிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க, நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக வெறுமையாக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.